வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மைமிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். திருப்பாடல் 24 வார்த்தை 7. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இந்த விழாவை மெழுகுதிரி திருவிழா என்றும், அன்னை மரியாளின் சுத்திகர திருநாள் என்றும் பலவிதமான பெயரிட்டு அழைத்து கொண்டாடுகிறார்கள். இயேசு பிறப்புக்கு 40 நாட்களுக்கு பின்னால் இந்த விழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுவை போல நம்மையே இறைவனுக்கு உகந்தவர்களாய் காணிக்கையாக்க அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே மெழுகுதிரிகளை கையில் ஏந்தியவர்களாய் ஒளியாகிய இறைவனை போற்றிக் கொண்டு மக்கள் அனைவரும் திருப்பலிக்கு முன்னால் பவனியாக ஆலயத்திற்குள்ளே நுழைகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு உலகின் ஒளியாகிய அந்த இறைவன் ஆலயத்திற்குள்ளே நுழைந்த அந்த நிகழ்ச்சியை இன்று திருச்சபை கொண்டாடுகிறது. ஆம், இன்றைக்கு மந்திரிக்கப்பட்ட இந்த மெழுகுதிரிகளை வருடம் முழுவதும் வீடுகளிலே ஏற்றி வைத்து ஜெபிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். போலந்து நாட்டிலே இடி இடிக்கிற பொழுதெல்லாம் இந்த மெழுகுதிரியை ஜன்னல் அருகிலே ஏற்றி வைத்து ஜெபிப்பார்களாம். அதாவது இயற்கையின் சீற்றங்களிலிருந்து பாதுகாக்க இந்த மந்திரிக்கப்பட்ட மெழுகுதிரிகளை பயன்படுத்தி வருகிறார்கள் இன்றளவும் கூட. நம் முன்னாள் திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் இந்த திருவிழாவை துறவற வார்த்தைப்பாடுகளை புதுப்பிக்கிற விழாவோடு இணைத்திருக்கிறார். ஆம், இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு ஆலயத்திலே அர்ப்பணிக்கப்படுகிறார் என்றும், அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே வாழ் ஊடுருவுகிறது என்றும், சிமியோனுடைய பாடலும் அண்ணாவுடைய பாடலும் ஆண்டவரை குறித்த இறை வார்த்தைகளும் என்றும் இன்றைய நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்கிறோம். இந்த சிமியோனின் பாடலை குருக்கள் அனைவரும் திருப்புகழ் மாலையாக ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபத்திலே ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இப்பொழுது அடியேனை அமைதியாக போகவிடும் என்று ஆண்டவரிடம் அர்ப்பணித்து நாளை முடிக்கிறார்கள். முதலாவதாக பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆலயத்திற்குள் வருவதற்கு முன்னால் குடும்பம் என்கிற கோயிலில் தங்கியிருந்தார் என்று சிந்திப்போமே. குடும்பம் ஒரு ஆலயம். இதிலே கணவனும் மனைவியும் குடும்ப அங்கத்தினர்களும் தங்கள் இறைவனை கொண்டாடி வாழ்ந்து அனுபவித்து அந்த இறைவனை திருச்சபையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என்பதை இந்த விழா குறிப்பிடுகிறது. இதோ எங்களுக்கு கிடைத்திருக்கிற இறைவன், எங்களுடைய சொத்து, எங்களுடைய மகிழ்ச்சி என்று கொண்டாடிய மரியாவும் சூசையும் அந்த இறைவனை திருச்சபையோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆலயத்திற்கு வருகிறார்கள். இதோ இதுதான் எங்களுக்கு கிடைத்த சொத்து, இதுதான் எங்களுடைய ஆண்டவர் என்று சொல்லி அங்கு வந்து பகிர்கிறார்கள். பகிர்கிற பொழுது அங்கு நம்பிக்கை வளர்கிறது. சிமியோனின் நம்பிக்கை, அண்ணாவின் நம்பிக்கை, மரியாள் சூசையின் நம்பிக்கை வளர்கிறது. திருச்சபை என்பது நம்பிக்கை வளர்கிற இடமாய் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை என்பது ஆலயத்திலிருந்து தொடங்குவதல்ல, மாறாக குடும்பத்திலிருந்து தொடங்கி வாழ்ந்து பகிர்ந்து அதனை ஆலயத்திலே வந்து வெளிப்படுத்த வேண்டும், அதனை ஆலயத்திலே வந்து கொண்டாட வேண்டும் என்று இன்றைய விழா அழைக்கிறது. இரண்டாவதாக, எளிமை இனிமையானது என்பதை இறைவன் இன்று காட்டுகிறார். எளிமை சாதாரணமானது அல்ல என்பதை உணரச் சொல்லுகிறார். எளிமை இறைவன் வருகிற வழி என்பதை கண் திறந்து பார்க்க சொல்லுகிறார். லேவியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆட்டுக்குட்டி கொண்டு வர இயலாதவர்கள், ஆட்டுக்குட்டி கொண்டு வர வசதி இல்லாதவள் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ கொண்டு வந்து பலி செலுத்தலாம். அப்படியானால் எளிமையிலே, சாதாரணத்திலே இறைவன் தன்னையே பொருத்தி கொண்டு ஆலயத்திற்குள்ளே நுழைகிறார். எளிமையின் உருவமாய் இறைவன் வருகிறார். ஆம், இவரை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பெரியவர்கள் பலவிதமான கற்பனைகளோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால்
அவர்கள் இறைவனை சந்தித்தவுடனே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வருகிறார் என்பதை அவர்கள் பார்த்தவுடனே அவர்கள் அந்த எளிமையை பார்க்காமல் இறைமையை பார்த்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் வெளித்தோலை பார்த்து அடுத்தவரை எடை போடாமல் உள்ளிருக்கிற மனதை, அவரிடம் இருக்கிற நல்ல குணத்தை பார்க்க, அவற்றை இன்னும் அதிகமாய் நாம் உற்சாகப்படுத்த, ஏற்றுக்கொள்ள, மதிக்க, ஒவ்வொரு மனிதரிடம் இருக்கிற அந்த மனித தன்மையை மதிக்க, தெய்வீக தன்மையை மதிக்க, தெய்வீக சாயலை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டுகொள்ள இன்றைய நாள் அழைக்கிறது. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக.